تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் அல்லாஹுடைய இந்த கட்டளையை ஏற்று புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம்மீது இறைவன் விதித்திருக்கிற இந்த அமலை நிறைவேற்றுவதற்காக இறை ஆலயத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும், இன்னும் நம் உயிரை விட மேலாக நாம் நேசிக்கக்கூடிய அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தோழர்கள் தோழியர்களின் மீதும், இன்னும் இந்த உலகத்திலே இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். இந்த மனித சமூகத்திற்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை இந்த மனித சமுதாயம் சிந்தித்து பார்ப்பார்களே ஆனால் லா துஹ்ஸூஹா, அதை அவர்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று மனிதர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் பேசும்போது எண்ணிக்கையில் அடங்காத அருட்கொடைகளை மனித சமுதாயத்திற்கு நான் செய்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அருள் வளங்களை பற்றி மனிதர்களுக்கு அவன் புரிந்திருக்கக்கூடிய அந்த அருளை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றார். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளம் இருக்கிறது. அதிலே சில அருட்கொடைகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே அருட்கொடைகள் குறித்து மனிதனை விசாரிப்போம் என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நாளை மறுமை நாளில் இந்த மனித சமூகத்தை நாம் எழுப்புகின்ற பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் நாம் வழங்கிய ஒவ்வொரு அருட்கொடைகள் குறித்தும் அவனை நாம் விசாரிக்கவிருக்கின்றோம். உனக்கு இவ்வளவு அருட்கொடைகளை வழங்கினேனே, அதை சரியாக நீ பயன்படுத்தினாயா? அந்த அருட்கொடைகளின் மீது நீ கவனமாக செயல்பட்டாயா அல்லது அதை அலட்சியப்படுத்தினாயா? அந்த அருட்கொடைகளை குறித்து நீ அல்லாஹ்வை நினைச்சு பார்த்தியா என்றெல்லாம் படைத்த இறைவன் மனித சமூகத்திற்கு வழங்கிய அந்த அருட்கொடைகள் ஒவ்வொன்று குறித்தும் விசாரிப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹ் இந்த உலகத்துல பல அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு மனித சமுதாயத்தால், குறிப்பாக இளைஞர்களால் அதிகமாக அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு அருட்கொடை என்ன என்று சொன்னால் பெற்றோர்கள் என்கிற அருட்கொடை. இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய பேர் அருட்கொடைகளில் சிலவற்றிலே பெற்றோர்கள் என்கிற அருட்கொடை இருக்கிறது.
இது மிக மிக முக்கியத்துவமான ஒரு அருக்குடையாக அல்லாஹ் நமக்கு தாய் தந்தையர்களை வழங்கி இருக்கின்றான். தாய் தந்தையர்களின் மூலியமாகத்தான் இன்றைக்கு உலகத்திலே நாம் நிற்கின்றோம். தாய் தந்தையர்களின் மூலியமாகத்தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் ஓடுகின்றோம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அப்படியே நிழல்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். அந்த தாய் தந்தை என்கிற அருளை பற்றி நீ சிந்தித்து பார். இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னுடைய தாயை பற்றி நீ என்றைக்காவது சிந்தித்திருக்கிறியா? உன்னுடைய தந்தையை பற்றி, அந்த அருளை பற்றி என்றைக்காவது நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? அந்த இருவர்களை குறித்தும் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? அந்த அருக்குடையை நீ எப்படி பயன்படுத்தினாய், எப்படி பாதுகாத்தாய், அல்லது அதை எப்படி நீ அலட்சியப்படுத்தின? இது குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே ஒவ்வொரு மனிதர்களையும் விசாரிப்பான், கேள்வி எழுப்புவான். இந்த தாய் தந்தை என்கிற அருக்குடை தான் உலகத்தில் மனிதன் அடைந்திருக்கக்கூடிய சிறந்த அருக்குடை. அவ்வளவு முக்கியத்துவமான அருளை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்கின்றான். இது மனித சமுதாயம் அல்லாத ஏனைய ஜீவராசிகளிலேயும் நாம் பார்க்கின்றோம். அன்பை பார்க்கின்றோம், கருணையை பார்க்கின்றோம். ஒரு மரத்தில் ஒரு காகம் கூடு கட்டுகிறது. அது தன்னுடைய முட்டைகளை பொறித்து தன்னுடைய குஞ்சுகளை அழகான முறையில் பறந்து சென்று அதுக்கு உணவை கொண்டு வந்து தருகிறது. மழை பெய்யும் போது, வெயில் அடிக்கும் போது தன் சிறகுகளால் அதை அரவணைத்துக் கொண்டு போர்த்தி கொள்கிறது. இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளின் மீது எவ்வளவு அக்கறை செலுத்துகிறது, எவ்வளவு கவனத்தோடு செயல்படுகிறது. அதற்கு ஏதேனும் ஆபத்து என்று வருகின்ற பொழுது அந்த பெற்றோர்களின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் தன் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர்களை வளர்ப்பதில் சிரமப்பட்டு பல தியாகங்களை செய்து பல்வேறு விதமான அர்ப்பணிப்புகளின் பின்னணியில் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள், இளைஞர்களாக மாறுகின்றார்கள். இஸ்லாம் சொல்லுகின்றது, உன் தாய் தந்தையர்களின் மூலமாக நீ சொர்க்கம் செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனின் மூக்கு மண்ணைக்கப்பட்டும் அவன் நாசமாகட்டும். அபூதர் அல் கிஃபார் என்கிற நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த மனிதன் அது, யார் அது? யாரையோ நீங்கள் சபிப்பது மாதிரி தெரியுது. மூக்கு மண்ணைக்கப்பட்டும் சிலர்கள் நாசமாகட்டும் என்றீர்களே, அவர்கள் யார் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து சொன்னார்கள், யாருக்கு தாயோ அல்லது தந்தையோ வயோதிகத்தை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலியமாக எவன் சொர்க்கத்திற்குள் நுழையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபிக்கிறார்கள். வயோதிகத்தை அடைந்த தாயோ தந்தையோ உனக்கு இருக்கிறார்களா? அந்த தாய் தந்தைக்கு நீ பணிவிடை செய், அதன் மூலியமாக நீ சொர்க்கம் சென்று விடலாம். அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களினுடைய மனதை உடைத்து புண்படுத்தி அவர்களுடைய அந்த கடைசி காலத்திலே அவர்களை சிரமப்படுத்தி வாட்டி வதைக்கக்கூடிய பிள்ளைகளாக யார் இருக்கிறார்களோ இவர்களுக்கு நாசம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபிக்கின்றார்கள். அப்ப தாய் தந்தை என்பவர்கள் நாம் சொர்க்கம் செல்வதற்கான கருவிகளாக இருக்கிறார்கள். அதை நம்மை பலர்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை. இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு தாய் தந்தையின் மீது அக்கறை கொள்கிறார்களா? தாய் தந்தையை விட நண்பர்களை பெரிய ஒரு இணைப்பாக நினைக்கின்றார்கள். எனக்கு தாய் தந்தையை விட என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், எனக்கு தாய் தந்தையை விட என் காதலி தான் முக்கியம், எனக்கு தாய் தந்தையை விட என்னுடைய நடிகன் தான் முக்கியம், என் தாய் தந்தையை விட இந்த அரசியல் தலைவன் தான் எனக்கு முக்கியம் என்று மோசமான வழிகேட்டில் வீழ்ந்திருக்கக்கூடிய இளைய சமூகத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலேயே நான் நேசிப்பதற்கு தகுதியான ஒரு உறவு இருக்கும் என்றால் அது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உம்முக்க, உன் தாய் தான்ப்பா. உலகத்திலேயே நீ ஒரு ஆளை அதிகமாக நேசிக்கணும்னு நினைக்கிறியா, காதலிக்கணும்னு நினைக்கிறியா, உன்னுடைய தாயை நேசி, அவள் மீது நீ அன்பு செலுத்து, அவள் தான் முதல் இடத்தில் இருக்கின்றாள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அவர் பிறகு கேட்கிறார், ரசூலுல்லாஹ் வேற யாரையாவது சொல்லுவாங்க போல, மனைவியை சொல்லுவாங்க, பிள்ளையை சொல்லுவாங்க, அப்ப அண்டை வீட்டாரை சொல்லுவாங்க, நண்பர்களை சொல்லுவாங்க என்று எதிர்பார்க்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் உம்முக்க அப்படின்ட்டாங்க, உன்னுடைய தாய் தான் அப்படின்றாங்க. பிறகு அவர் கேட்கிறார், சும்மமன், பிறகு யார்,
வேற யார் அல்லாஹ்வுடைய தூதரே? நான் அதிகமாக அன்பு செலுத்தணும்னா வேற யாரை நான் நேசிக்கணும், யார் மேல அக்கறை கொள்ளணும்னு கேட்கிறாரு. பிறகு நபிகள் நாயகம் சொன்னார்கள், உம்முக்க, உன் தாய் தான்ப்பா அப்படின்றாங்க. சும்மமன், பிறகு யார் அல்லாஹ்வுடைய தூதரே? பிறகும் உன் தாய் தான். 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். 4வதாக அவர் விடாம கேள்வியை தொடருகின்றார் அந்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, சும்மமன், பிறகு யார்? அபூக்க, உன் தந்தை அப்படின்ட்டாங்க. அப்ப யோசித்து பாருங்கள், 3 இடத்திலே நம்மை பெற்றெடுத்த தாயை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு வந்து வைக்கின்றார்கள். 4வது இடத்திலே தந்தையை கொண்டு வந்து வைக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் நம்மை அதிகமா யாரை நேசிக்க சொன்னாங்க, யார் மீது அக்கறை கொள்ள சொன்னார்கள்? தாய் தந்தையர்கள் மீதுதான் என்பதை இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் விளங்குகின்றார்களா? சிந்தித்து பார்க்கிறார்களா? தாய் தந்தையர்கள் எதையாவது ஒரு அறிவுரை சொல்லும் போது, ஏதாவது ஒரு வழியை காட்டுகின்ற பொழுது, இல்ல இல்ல எனக்கு தோணுன மாதிரிதான் நான் செயல்படுவேன், நீங்க எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, ஏதோ இவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் மாதிரி தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கு இளைஞர்களை பார்க்கின்றோம். தாய் தந்தையர்களை அரவணைக்காத, மதிக்காத பிள்ளைகளை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்றது, உன் தாயைத்தான் நீ அதிகமாக நேசிக்க வேண்டும், உன் தந்தையைத்தான் நீ அதிகமாக அக்கறையோடு நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். எவ்வளவு சிரமப்பட்டு நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், இதை யாராவது நம்ம யோசிக்கின்றோமா? அதை இந்த தாய் தந்தையர்கள் குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையாக அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். பல பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு தான் படக்கூடிய கஷ்டத்தை சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. அதுதான் தாய் தந்தையர்களுடைய அந்த குணங்களில் உள்ள ஒன்றாக இருக்கிறது. தந்தை காலையில் எந்திரிப்பார், வேலைக்காக ஓடுவார், வெயில் அங்கும் இங்கும் சுத்துவார், மூட்டை தூக்கி உழைப்பார், தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மேல இருக்கக்கூடிய அதிகார இடத்துல ஏச்சி பேச்சுக்களை சந்திப்பார், வேர்வையை சிந்துவார், கால் வலியா இருக்கும், தலைவலியா இருக்கும், உடல் வலியா இருக்கும், அத்தனையையும் பொறுத்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு உழைத்தால் தான் காசு பணம் கிடைக்கும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், அவர்களுக்கு உணவு வாங்கி தர முடியும் என்று அப்படி ஊர் ஊராக அலைந்து சுற்றக்கூடிய அந்த தந்தையினுடைய அந்த நிலையை பற்றி பிள்ளைகள் யோசிப்பது கிடையாது. அந்த தந்தையும் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி சொல்ல மாட்டார். எப்பா, எனக்கு இவ்வளவு கால் வலியில் நான் போறேன், இவ்வளவு உடல் சரியில்லாம நான் போய் உழைக்கிறேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு சிரமம் இருக்குது, அதையெல்லாம் தாண்டித்தான் உனக்கு நான் சிரமப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த கஷ்டத்தை எல்லாம் பெற்றோர்கள் மறைத்து விடுவார்கள். தாய்மார்கள் அவர்களுக்கு முடியாது, தன் பிள்ளைக்காக வேண்டி பல்வேறு விதமான வீட்டு வேலைகளை செய்வார்கள். தந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டுல குடும்ப தலைவன் இருக்க மாட்டார், மரணித்து விடுவார். ஒரே ஒரு ஜீவனாக இருந்து அந்த தாய் சுழன்று சுழன்று அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதும் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் யோசித்து பாருங்கள். சில காலங்களுக்கு முன்னால் நியூஸ் சேனல்ல வந்த ஒரு செய்தி, ஒரு தாய், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், அவங்க முஸ்லீம் இல்லை, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு தாய் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய மகன் காலேஜ்ல படிக்கணும், ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அப்படியே அதை பற்றி யோசித்து கொண்டு ரோட்ல அந்த தாய் நடந்து வருகிறாள். வரும்போது, நாம இந்த உலகத்துல வாழாவிட்டாலும் பரவாயில்லை, நம்ம பிள்ளை நல்லா படிச்சு நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொல்லி ரோட்ல ஒரு பஸ் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பஸ்ஸுக்குள்ள போய் தன்னுடைய தலையை விட்டு அப்படி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்றாள். நாம இறந்து விட்டால் நாம் இறந்ததற்கான உதவித்தொகையாக அரசாங்கம் நம்முடைய மகனுடைய கையில சில பொருளாதாரத்தை கொடுக்கும், அதை வைத்து நம்முடைய மகன் படித்துக் கொள்ளட்டும் என்று அந்த தாய் தன்னையே அர்ப்பணித்து அவ்வளவு பெரிய ஒரு தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி தியாகம் செய்கிறாள் என்றால், இந்த தாயினுடைய பாசத்தை, தந்தையினுடைய பாசத்தை இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் விளங்குகின்றார்களா? எவ்வளவு நமக்காக வேண்டி உழைக்கிறார்கள், எவ்வளவு நமக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தாய்மார்கள், தந்தைமார்கள் படக்கூடிய கஷ்டத்தை அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே அல்லாஹ் உணர்த்துறான் பாருங்க. திருமறை குர்ஆன்ல அல் இஸ்ரா என்கிற அத்தியாயத்துல 23, 24வது அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். வகலா ரப்புக அல்லா தாகுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா.
என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் கட்டளை போடுறான், நீ என்னைய வணங்க, எனக்கு இணை வைக்காத, எனக்கு அடுத்தபடியாக உன் தாய் தந்தையை நீ பார்த்துக்கொள், எனக்கு அடுத்த நிலையிலே உன்னுடைய தாய் தந்தையின் மீது நீ அக்கறை செலுத்து, அவர்களின் மீது நீ நலம் நாடு, அவர்களை நீ அரவணைத்துக் கொள், அவர்களுக்கு நல்ல முறையை நீ பணிவிடை செய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்திவிட்டு தொடர்ச்சியாக அந்த வசனத்திலே பேசுகின்றான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின், உங்களுடைய தாய் தந்தையர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிகத்தை அடைந்தால் அவர்களை நோக்கி சீ என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். எப்படி அந்த வார்த்தை வரும்? ஒரு தாயை பார்த்து, தன்னுடைய தந்தையை பார்த்து சீ என்று ஒதுக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தாத. இருப்பதிலேயே மிக குறைவான சீ என்பது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனா அல்லாஹ் அதை கூட நீ சொல்லக்கூடாதுங்கிறான். அந்த வார்த்தையை கூட உன் தாய் தந்தையை நோக்கி நீ பயன்படுத்தாத. அவர்களை நோக்கி நீ நல்ல முறையில் பேசு, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லு. வயோதிகத்தை அடைந்து விட்டால் அந்த தாயும் தகப்பனும் படக்கூடிய கஷ்டம் என்ன? அவ்வளவு காலங்களும் உழைத்து இந்த பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு கடைசியில் வீட்டுல ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருவாங்க, படுத்த படுக்கையாக மாறி விடுவார்கள், குழந்தை பருவத்திற்கே சென்று விடுவார்கள். எந்திரிச்சு நடக்க முடியாது, பேச முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, தன்னுடைய மருத்துவ தேவைகளை தானே பார்க்க முடியாது. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். படுத்த படுக்கையிலேயே மலஜலம் கழிப்பார்கள். சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத, இவங்களை எங்கேயாவது போய் முதியோர் இல்லத்துல சேர்த்தா என்ன? எப்படி இந்த யோசனை வருகிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தாயையும் தந்தையையும் மதித்தால் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் தாய் தந்தையை இன்றைக்கு எதிரிகளாக, ஏதோ விரோதிகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோமா இல்லையா? முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சில பேர் வீட்டை விட்டு விரட்டக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். சில பேர் வீட்டிலேயே வைத்து அவர்களை அப்படியே கொடுமைப்படுத்தக்கூடிய, மனம் விரும்பாமல் விரும்பி செய்யணுமா இல்லையா பணிவிடை, ஏதோ செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களின் மீது அவர்களை திட்டுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, பிடித்து தள்ளிவிடுவது, வயோதிகத்தில் அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் அதனாலதான், இறைவா எனக்கு முதிய தள்ளாத வயதில் நான் தள்ளப்படுவதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை, எல்லாரும் மரணிச்சுட்டாங்க, பெண் குழந்தைகள் தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த முதுமையை விட்டு ஏன் பாதுகாப்பு தேடினார்கள் தெரியுமா? இது மாதிரியான சில நெருக்கடிகள் அந்த நேரங்களில் ஏற்படும். அப்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் நொறுங்கிவிடக் கூடாது. அந்த பெற்றோர்களை எவ்வளவு அரவணைக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன்பா நீயும் இந்த மாதிரி தானப்பா குழந்தை பருவத்துல இருந்த, நீ படுத்த படுக்கையில இருந்த, உனக்கு காய்ச்சல் வந்துச்சு, நோய் வந்துச்சு, உன்னை தூக்கி கொண்டு ஓடினார்களே மருத்துவமனைக்கு, உனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் உணவு சமைத்து வாயில் ஊட்டி விட்டார்களே, உன்னுடைய மலஜலத்தை கழுவி உன்னை தூய்மைப்படுத்தி உன்னை சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தார்களே, அந்த பெற்றோர்களையா நீ துரத்துகின்றாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் பேசுறான், வலா தன்ஹருஹுமா, அவ்விருவர்களை மிரட்டி விடாதீர்கள், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான சொல்லை, அழகான சொல்லை பேசுங்கள். அந்த பெற்றோர்களிடத்தில் நீங்கள் பேசும்போதே அந்த பெற்றோர்கள் அப்படியே அதை பார்த்து பூரிப்புடையணும். நம்ம பிள்ளை நல்ல வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுகின்றான், நல்ல கண்ணியமான சொல்லை கொண்டு நம்மை அரவணைத்து பேசுகின்றான் என்று அந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை சொல்லுங்க. வக்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அன்பு நேசம் பாசம் என்கிற அந்த ரெக்கைகளால் அவர்களை அப்படியே போர்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்களை கைவிட்டுறாதீங்க. உங்களுடைய பெற்றோர்களை அப்படியே அன்பு நேசத்தினால், கருணையினால், பாசத்தினால் ரெக்கைகளை கொண்டு அப்படியே போர்த்துங்கள், அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வசனங்களை பார்க்கின்றோம். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். வகுர் ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா,
இறைவா, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது என்னை எப்படி பாலூட்டி வளர்த்தார்களோ, எனக்காக தியாகம் செய்தார்களோ, எனக்காக இழந்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, எனக்காக ஓடினார்களோ, அந்த தாய் தந்தையருக்கு இறைவா நீ அருள் புரிவாயாக என்று உங்கள் தாய் தந்தையருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் அந்த பிரார்த்தனையையும் நமக்கு கற்றுத் தருகின்றார். அப்ப யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே கரடு முரடான பாறைகளை போன்று மாறிவிடுகிறது. இரக்கம் என்றால் என்ன என்று தெரிவது கிடையாது, பாசம் என்றால் என்ன என்பது தெரியல, தன் தாய் தந்தையின் மீது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி பாதுகாக்கணும், அவர்களுக்கு எப்படி பணிவிடை செய்யணும், அவர்களை குறித்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறியாமல் தாய் தந்தையர்களை எதிர்த்து செயல்படக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்க்கின்றோம். அப்ப யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கமா அந்த பெற்றோர்களை எப்படியெல்லாம் அரவணைக்க சொல்கின்றது. ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு நபித்தோழர் வரார், வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போருக்கு வருகின்றேன், என்னைய போருக்கு அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த நபித்தோழர் இப்படி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் இப்படி கேட்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், ஆமா, எனக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் உன் தாய் தந்தைக்கு நீ பணிவிடை செய், நீ போருக்கு வர வேணாம். நீ போருக்கு வரக்கூடிய நன்மையை உன் தாய் தந்தையை அரவணைப்பதின் மூலம் நீ பெற்றுக்கொள்வாய். உன் தாய் தந்தையை போய் கவனிச்சுக்க, நல்ல முறையில் அவர்களை பாதுகாத்துக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையினுடைய அந்த கபருக்கு போய் நின்று கதறி அழுகின்றார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தன் தாயையும் தந்தையையும் அரவணைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அவர்களுடைய தாய் இறந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா பிறக்கிறதுக்கு முன்பாகவே இறந்து விட்டார். இதுல என்ன கொடுமை என்றால், இருவர்களும் முஸ்லிமாக மரணிக்கவில்லை, அல்லாஹ்வை மறுத்த நிலையில் காஃபிர்களாகத்தான் மரணித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன் தாயினுடைய கபருக்கு அருகில் நின்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், இறைவா என் தாய்க்காக பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் அறிவிப்பு செய்கின்றான், முகமதே, உன் தாயும் உன் தந்தையும் இணை வைத்த நிலையில் மரணித்திருக்கிறார்கள். நீ இந்த இடத்திற்கு வரலாம், கவலைப்படலாம், கண்ணீர் விடலாம், அவர்களை நினைத்து அழுகலாம், ஆனால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, என்னை மறுத்த நிலையில் மரணித்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இணை வைப்பு கொள்கையிலே இருப்பார்கள். பிள்ளைகள் அந்த விஷயத்தை குறித்து எவ்வளவு போராட வேண்டும், தாய் தந்தையர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணுமே. அவர்கள் இணை வைப்பு கொள்கையில் பயணிக்கும் போது தர்கா வழிபாடு, தாயத்து, இது போன்ற நம்பிக்கையில் பழமையான கொள்கையிலே இருப்பார்கள், தவறான பாதையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு தௌஹீதை, ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். அப்ப அந்த பெற்றோர்களுடைய விஷயத்துல எப்படியெல்லாம் நம்மால் நலம் நாட முடியுமோ அந்த விஷயத்தை குறித்து நாம் நலம் நாட வேண்டும். இன்னும் சொல்ல போவதாக இருந்தால், இந்த மார்க்கம் சொல்லுகின்றது, உங்களுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால் கூட அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. உயிரோடு இருக்கின்ற வரை அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் அதிகமான உபகரணங்களை செய்ய வேண்டும், பெற்றோர்களை நீங்கள் கண்காணிக்கணும், அவர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும். அவர்கள் மரணித்த பிறகும் கூட அவர்களின் நினைவில் இருந்து நீங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் இருக்கிறது, அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் இருக்கிறது. அந்த பெற்றோர்களுக்காக இந்த உலகத்தில் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்காக நீங்கள் தர்மம் செய்யலாம், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குறான் பாருங்க. அப்ப பெற்றோர்களை நினைத்து அவங்க இறந்த பிறகு நம்மில் பலர்கள் கவலைப்படுவோம், போயிட்டாங்களே, இருக்கும்போது அதை செஞ்சிருக்கலாமே, இதை செய்திருக்கலாமே. அப்போ பின்னால நம்ம யோசித்து பிரயோஜனம் இல்லை. பிரார்த்தனை செய்யலாம், தர்மம் செய்யலாம், இருக்கும்போது அந்த பெற்றோர்களை அப்படியே நல்ல முறையில் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிறந்த முறையில் பெற்றோர்களை அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்துல சாது பின் உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வெளியூருக்கு போயிருந்தேன், என்னுடைய தாயார் நான் ஊருக்கு போன அந்த நேரத்தில் மரணித்து விட்டார்கள். போயிட்டு ஊருக்கு வர்றேன், என்னுடைய தாயின் மரண செய்தியை நான் கேள்விப்படுகின்றேன். அல்லாஹ்வின் தூதரே, இப்போது நான் என்னுடைய தாய்க்காக என்ன செய்தால் அவர்களுக்கு நன்மை போய் சேரும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் தாய்க்காக வேண்டி நீ தண்ணீரின் மூலம் தர்மம் செய்யலாம் அப்படின்றாங்க.
தண்ணீரை கொண்டு நீ தர்மம் செய், அது சிறந்த தர்மமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உடனே அந்த நபித்தோழர் சாது பின் உபாதா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிணறை விலைக்கு வாங்குறாங்க. தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கிணற்றை வாங்கி அந்த கிணற்றை மக்களின் பயன்பாட்டுக்காக அன்பளிப்பு செய்கிறார்கள். இந்த கிணறை மறுமை நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கங்க, என்னுடைய தாயினுடைய மறுமையினுடைய நன்மைக்காக வேண்டி இந்த கிணற்றை நான் தர்மம் செய்கின்றேன் என்று சாது பின் உபாதா என்கிற நபி தோழர் தன் தாயினுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு சொத்தையே அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக தர்மம் செய்த அந்த காட்சியை பார்க்கின்றோம். இப்ப எப்படியெல்லாம் வரலாற்றிலே வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். தாயின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கூட இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தை விளங்காத சில பிள்ளைகள் ஏதோ தாய் தந்தை இறந்து விட்டால் 7ஆம் பாத்தியா ஓதி முடிச்சிருவோம், 40ஆம் நாள் பாத்தியான்னு உன்னை ஓதிடுவோம், அவ்வளவுதான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை முடிஞ்சு போச்சு என்று பெற்றோர்களின் மீது கருணை கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். மார்க்கத்தில் இல்லாதவற்றை செய்கின்றார்கள். இஸ்லாம் எதை சொல்லுகின்றதோ, இந்த மார்க்கம் எதை பெற்றோர்களுக்காக செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டதோ அந்த காரியத்தை பிள்ளைகள் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்த பிறகு 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து வரும். அந்த 3 விஷயத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சாலிகான குழந்தைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறதே, இந்த பிரார்த்தனை அந்த பெற்றோர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். பெற்றோர்களுக்காக நாம் உயிரோடு இருக்கும் போதும் துவா செய்யணும். அவர்கள் மரணம் அடைந்து விட்டாலும் அந்த பெற்றோர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் படும் கஷ்டத்தையும் துயரத்தையும் நாம் கண்ணுக்கு முன்னாலே பார்க்கின்றோம். அவர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இயங்குகிறார்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. தெரிந்து கொண்டே அந்த பெற்றோர்களுடைய கஷ்டத்தில் நாம் கலந்து கொள்ளவில்லை என்றால், அவர்களை அரவணைக்கவில்லை என்றால், அவர்களை ஆறுதல் படுத்தவில்லை என்றால், அவர்களுக்கு அன்பு செலுத்தவில்லை என்றால், நாளை மறுமையில் மிக கடுமையான தண்டனை இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். உகூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை எவன் நோய்வினைப்படுத்துகின்றானோ அது இஸ்லாத்தினுடைய பெரும்பாவத்தின் பட்டியலில் சேர்க்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தாய் தந்தை என்கிற அழகான இந்த அருட்கொடையை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். இந்த அருட்கொடைகளை சரியான முறையில் பயன்படுத்தி நாம் அவர்களின் மூலியமாக சொர்க்கம் செல்ல முடியும். எனவே அத்தகைய நிலையில் தாய் தந்தையை அரவணைத்து அவர்களுக்காக இந்த உலகத்திலே நாம் பல தியாகங்களை செய்து அவர்களுடைய உள்ளங்களை கவரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து மரணிப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அருட்கொடைகளிலே தாய் தந்தை எனும் அருட்கொடை மிகச்சிறந்த ஒரு அருட்கொடையாக இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தாய் தந்தையர்களை அதிகம் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் பல்வேறு விதமான உபதேசங்களின் மூலியமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அதிலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லுகிறார்கள். குகைவாசிகள் குகைக்கு போகும்போது அவர்களை நோக்கி ஒரு பாறை அடைத்துக் கொள்கின்றது. அதிலே 3 நபர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு நபர் பிரார்த்தனை செய்கின்றார், இறைவா, எனக்கு வயோதிகத்தை அடைந்த 2 தாய் தந்தையர்கள் இருந்தார்கள். அந்த தாய் தந்தையர்களை அவர்களுக்கான உணவை நான் தான் கொடுக்க வேண்டும். ஒட்டகத்திலிருந்து மாட்டிலிருந்து பாலை எடுத்து கொண்டு நான் கொடுப்பேன். என் மனைவி மக்களும் பிள்ளைகளும் இருப்பார்கள். ஆனால் என் மனைவி மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் முதலில் சென்ற அந்த உணவை கொடுக்காமல் என் தாய் தந்தைக்கு கொடுத்து விட்டு பிறகுதான் என் மனைவி பிள்ளைகளுக்கு அந்த உணவுகளை எல்லாம் நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வருவது தாமதமாகிவிட்டது. என் தாயும் தந்தையும் உறங்கி விட்டார்கள், சாப்பிடாமலே உறங்கி விட்டார்கள். என் மனைவியும் பிள்ளையும் விழித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய தாயினுடைய தந்தையினுடைய அவர்கள் படுத்த அந்த இடத்திற்கு அருகில் அவர்களுடைய கால் அடியிலேயே நான் கிடந்தேன். பால் என் கையிலே இருந்தது. நான் பெற்றெடுத்த என்னுடைய பச்சிலம் குழந்தைகள் பாலுக்காக வேண்டி தந்தையே தந்தையே என்று என்னை சுற்றி வந்தார்கள், அலைமோதினார்கள், பசியோடு இருந்தார்கள். அப்படி இருந்த போதும் என் பிள்ளைகளுக்கு நான் அந்த பாலை கொடுக்காமல்
என் தாய் தந்தை தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு அவர்களுக்கு நான் அந்த பாலை கொடுத்து விட்டு பிறகு என் மனைவி மக்களுக்கு கொடுத்தேன். இறைவா, இந்த காரியம் உன்னுடைய மனதை விரும்பக்கூடிய காரியமாக இருந்தால் இந்த பாறையை எங்களுக்கு நீ அகற்றி எங்களுக்கு விடுதலை கொடு என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அந்த பாறையை விலக்கி அதில் மாட்டிக் கொண்டிருந்த அந்த மூவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றினான் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப யோசித்து பாருங்கள், தாய் தந்தையர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரங்களின் மூலியமாக இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற சில பிரச்சனைகளை அல்லாஹ் நமக்கு சரி செய்வான். இவன் தாய் தந்தையை கவனிக்கிறான், அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றான், எனவே இவனுக்கு இருக்கக்கூடிய சில சிரமங்களை நான் நீக்குகின்றேன், இவனுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை நான் போக்குகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தையை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அருள் பொழிவதாக இது போன்ற பல நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே அதையெல்லாம் சிந்தித்து தாய் தந்தையர்களுக்கு நாம் அதிகமாக பயனுள்ள பிள்ளைகளாக, அக்கறை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அக்டோபர் 5ஆம் தேதி இந்த மாநாடு, இளைஞர்கள் சீர்திருத்த மாநாடு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக வேண்டி அதிகமான பொருளாதார செலவுகள் இருக்கிறது. மக்கள் மத்தியில இந்த பிரச்சாரத்தை பல வடிவங்கள்ல நம்ம கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வடிவத்துல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கிளையின் சார்பாகவும் பலவிதமான பிரச்சார பணிகள் போய் கொண்டிருக்கிறது. அதற்காக நிர்வாகிகளை நீங்கள் சந்தித்து தாராளமாக இந்த வகைகளுக்காக வேண்டி பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அதே போன்று மாவட்டத்தினுடைய ஜும்மா வசூலையும் இந்த மாதத்தினுடைய இறுதியில இன்ஷா அல்லாஹ் பெற்று வருவாங்க. அது அந்த மாநாட்டு தனி செலவுக்காக வேண்டி ஒதுக்கப்படும். கிளையினுடைய அந்த பிரச்சாரத்திற்காக வேண்டி இந்த பொருளாதாரத்தை நீங்கள் தனித்தனியா நிர்வாகிகளை சந்திச்சு இன்ஷா அல்லாஹ் வழங்குங்க. குறிப்பாக இந்த பிரச்சாரம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை வென்றெடுப்பதற்காகத்தான். மாநாடு என்பது ஏதோ கூட்டத்தை காட்டுறது கிடையாது. நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்களை சீர்திருத்தணும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய மார்க்க பற்றுள்ள மறுமை சிந்தனை கொண்ட இளைஞர்களாக உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த பிரச்சாரங்கள்லாம் போய் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கான அதிகமாக பிரச்சாரத்திற்கான பொருளாதார தேவை இருக்கிறது. அதை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்ரத் ஆவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தூதரை பார்க்க மறந்து விட்டோம், நபி அவர்களை பார்க்க மறந்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆடம்பரத்தில் உச்சகட்டத்தை இன்ன பிற மக்களையே அடி